பணியாற்றி வருகிறேன். நம்ம வந்து டிவிகேயில் வந்து சட்ட ஆலோசகராக இருக்கிறேன். நான் ஒரு 4 வருஷமாக உறுப்பினருமாக 4 வருஷமாக இருக்கிறேன். எப்போ விஜய் அலோன்ஸ் பண்ணாரோ அதுலேருந்து உறுப்பினர் ஜாயின் பண்ணி நான் அதில் வந்து கட்சியில் பணியாற்றி வருகிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா, நான் வந்து திண்டிவனத்துக்கு இந்த கவர்மெண்ட்டு வழக்கறிஞருக்கு தாக்கல் செய்தாங்க எல்லாரும். நானும் வந்து எங்கள் மாவட்ட சக்திவேல் அவரை வந்து போய் நேரில் மீட் பண்ணோம். யார் மூலிமானா, என்னுடைய நண்பர் ஒரே கிளாஸ்மேட்டு யூத் மணி நகர செயலாளர் 2 பேரும் போய் பார்த்தோம். பார்த்தா பிறகு அவர் என்ன சொன்னார்னா, நான் முறையான ஆவணத்தை எல்லாத்தையும் கொடுத்தவனே மணிக்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்து போன பெட்டிஷனை மணிக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு சக்திவேல் மாவட்ட செயலாளர். நான் அதோட வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, உடனே மறுநாளே வந்து நகர செயலாளர் மணி வந்து என் நம்பருக்கு தொடர்பு பண்ணிட்டு 2 லட்ச ரூபா கொடு பணம் அமௌண்ட்டு மாவட்டத்துக்கு டேரெக்டாக கொடு, நான் வந்து உனக்காக பண்ணேன், எனக்கு பண்ணியா, ஒரு 500 ரூபா ஜிபே பண்ணி கேட்டார். 500 ஜிபே பண்ணோம். அதோட ஆவணம் அவரை பேசின ரெக்கார்டு எல்லாம் இந்த ப்ரெஸ் மீட் இருக்க ஆளுங்களுக்கு நான் அமுச்சு விட்டுட்டேன். இப்போ என்ன அந்த போஸ்டிங் போடுற ஆளுங்க டிஎம்கே, பிஎம்கே, ரெண்டாவது ஏடிஎம்கே, இவங்க ஆள் வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. அவங்கள சக வழக்கறிஞர் தான் இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி போட்டாங்க, எந்த கட்சியிலும் தாவைக்கால ஒரு உறுப்பினரே இல்லை. அவங்களுக்கு நம்ம மாவட்ட செயலர் சக்திவேல் அண்ணா வந்து ரெஃபர் பண்ணிக்கிறாப்புல, அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ உழைச்ச கட்சி எங்களுக்கு இல்லையா, அப்போ எப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சி தரணும்னு சொல்லிட்டு எங்கள் முதலமைச்சர் சொல்கிறாப்புல. அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் இந்த மாதிரி தவறான ஆள் இருந்தாலும் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இதனால் நீங்கள் கொஞ்சம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து பதவியில் வந்து நீக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் சட்ட ஆலோசகர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இதோ பாருங்கள், அவர் பிறந்த நாளுக்கு நான் பண்ண அன்னதானம் பேப்பரில் ப்ரெஸ்ஸில் வந்துருக்குது. இவர் தான் வந்து நகர செயலாளர் யூத் மணி. இது வந்து எங்கள் மாவட்டம் ரெஃபர் பண்ணது. இதில் இருக்கிறவங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி என்ன கட்சியில் இருக்கிற ஆளுகளுக்கே அமௌண்ட்டு கேட்குறீங்க, அவங்களாம் எப்படி வந்தாங்க, அமௌண்ட்டு வாங்கி தானே போட்டிங்க. இதை எப்படி வந்து சட்டமன்றத்தில் புஷியானது எங்கள் அண்ணன் சொல்கிறாப்புல, ஆதாரம் தான் நிரூபித்த நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு. இந்த ஆதாரத்தை கொடுத்தேன், உங்கள் கவனத்துக்கு இதை எடுத்துக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும் தாழ்மையை கேட்டுக்கொண்டு சொல்லுங்க பாப்பா. இப்போ இதில் வந்து பேர் சக வழக்கறிஞர் தான், என்னோட தோழர்கள் தான் இருந்தாலும் அவங்க எப்படி வரலாம்? இதில் அவர் ரெஃபர் பண்ணுறத பாருங்கள், முக்கால்வாசி பேர் வந்து மாற்றுக் கட்சி ஆள் தான். இதில் வந்து நம்ம டிவிக்கேல இதில் வந்து பார்த்தா ஒரு 5 பேரை நம்ம டிவிக்கே உறுப்பினரே கிடையாது. உறுப்பினர் அப்புறம் இவர் எப்படி ரெஃபர் பண்ணுறாரு? அமௌண்ட் இல்லாமல் தான் ரெஃபர் பண்ணுறாரா? சொல்லுங்க பாப்பா. அப்போ எனக்கு என்ன ஏன் ரெஃபர் பண்ணுறீங்க? எனக்கு ஏன் அமௌண்ட் கேட்குறீங்க? நம்ம இவ்வளோ ப்ராப்பராக எல்லாத்தையும் காமிக்கிறோம், கட்சி அழிச்சிக்கிறோம். அவரு கூட கேட்டு எலெக்ஷனுக்கும் வந்து போயிட்டு இது பண்ணியிருக்கோம். அந்த எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்த வீடியோவும் இருக்குது எங்ககிட்ட. அந்த இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அந்த மாற்று கட்சி ஆளுங்களுக்கு இவ்வளோ தூரம் சலுகை கொடுக்குறாருன்னா, அப்போ எப்படி கட்சியில் இருக்கிற ஆளுக்கு இன்னும் அவர் மாவட்ட செயலர் ரெஃபர் பண்ணுறது? என்னோட கேள்வி கோரிக்கை தான். அப்போ தூய ஆட்சி வரணும்னா இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நான் பேடி தரேன். எனக்கு அந்த பதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வரல. நான் கொடுக்குற வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் கட்சி இன்னும் கெட்ட பேர் ஆகும், தேவையில்லை. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு தலைமை நம்ம முதலமைச்சர் தான் இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டிய கேட்டுக்கொடுக்குறேன். இது முறையான ஆவணத்தை ரெடி பண்ணி முறையான யார்கிட்ட கொடுக்க முடியாது, நான் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஹைகோர்ட் கூட போகிறோம். இந்த இது வந்து பார்த்தோன்னா, அரசு வழக்கறிஞர்கள் நான் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி எடுத்த ஆடியோ எல்லா ஃபுட்டேஜும் எல்லாம் உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டேன். அப்பயே நான் ஏன் இது வெளியிலாம்னா வெயிட் பண்ணி பார்ப்பான்னாங்க. மாவட்டமாக வெயிட் பண்ணினாரு, அதனால தான் வெயிட் பண்ணேன். இப்போ காசு வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே வந்து ஆள் அமைச்சிருங்க தெரிஞ்சிச்சு. இது சம்மந்தமாக ஹைகோர்ட்டில் ஒரு ரெட்டு ஒன்று போட்டு இது உடனடியாக ஒரு தீர்வு காமிக்கும். நாளைக்கே இது ஃபைல் பண்ண போடும். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம். நாளை எடுங்க. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.